என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். காந்தம் தொலைக்காட்சி நேயர்களே, இப்போது நாம் பார்க்க போவது மரியா படத்தின் திரை விமர்சனம். மரியா என்றதும் கிறிஸ்தவர்கள் இது நம்ம படம்யா, கிறிஸ்தவ மதத்துக்கு ஆதரவான படம், கிறிஸ்தவ மதத்தை பரப்புகிற படம் என்று சொல்லி எல்லோரும் தியேட்டருக்கு வருவாங்க. தியேட்டரில் போய் பார்த்ததும் அப்படியே முகத்தில் பேயரைஞ்ச மாதிரி கிறிஸ்தவர்கள் எல்லோரும் வெளியேறி விடுவார்கள். முதலே சொல்லிடுறேன், மரியா கிறிஸ்தவத்துக்கு எதிரான படம். இதுவரையிலும் தமிழிலே கிறிஸ்தவத்துக்கு எதிரான படம் வந்ததே இல்லை. இந்துக்களுக்கு எதிரான படம், நாத்திய அறிவுரை சொல்லும் படங்கள் நிறைய வந்திருக்கு. இந்த படத்தை பார்த்ததுமே இப்படி ஒரு விஷயம் இருக்காயா அப்படின்னு தெரிய வேண்டிய சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம். கிறிஸ்தவத்துக்கு எதிரான இது சாத்தானிசம். இந்த சாத்தானிசம்னா யார் அப்படின்னா, இயேசு ஆண்டவர் அல்ல, இயேசு ஒரு மனித பிறவி, அவர் ஆவியாகலாம் வெளியே போக மாட்டார், மறுபடியும் பிறக்க மாட்டார். எனவே கிறிஸ்தவ மதத்துக்கு எதிரான மதம் இந்த சாத்தானிசம் மதம். இப்போ கதைக்கு வருவோம். மரியா என்பது ஒரு நன். கிறிஸ்தவ மதத்தில் கன்னியாஸ்திரின்னு ஒன்று உண்டு. அவர்கள் ஒரு சாரார் வெள்ளை உடைப்பில் இருப்பார்கள், ஒரு சாரார் கருப்பு உடையில் இருப்பார்கள். அதாவது அந்த கருப்பு உடையில் இருக்கும்போது அவள் எத்தனை வயது, அழகானவளா இல்லையா என்பதெல்லாம் அவருக்கு தெரியாது. அந்த கிறிஸ்தவ மதத்தினுடைய புனிதத்தன்மை மட்டும் தெரியும். கிறிஸ்தவ கன்னியாஸ்திரியாக கதாநாயகி பணிபுரிவாள். அந்த கிறிஸ்தவ கன்னியாஸ்திரியில் ஒரு மாதம் லீவ் விடுவாங்க, லீவ் விட்டுருக்காங்க. அப்போ லீவை அனுபவிப்பதற்காக அந்த கன்னியாஸ்திரி படத்தினுடைய கதாநாயகி தன்னுடைய தோழி வீட்டுக்கு வருவாள். தோழி வீட்டில் என்னென்னா, அது ஒரு கெஸ்ட் ஹவுஸு. 2 பெண்கள் 2 ஆண்கள் வேலை செய்பவர்கள் இருப்பார்கள். இவங்க எப்படின்னா லிவிங் டுகெதர் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. 2 காதலர்களுடன் 2 காதலிகள் வாழ்கிறாங்க. இந்த இடத்துல கன்னியாஸ்திரி தான் என்னவும், அவங்க 2 பேரும் உடலுறவு கொள்கிறார்கள், சந்தோஷமாக இருக்கிறார்கள். அப்போ இந்த கன்னியாஸ்திரிக்கு உணர்வு ஏற்படுகிறது. நாம் ஏன் இப்படி சந்தோஷமாக இருந்தால் என்ன, ஏன் இருக்கக்கூடாது என்று ஒரு துறவு நிலையிலிருந்து மீண்டும் சாதாரண பெண் நிலைக்கு வருகிறாள். அதில் ஒருத்தியுடைய காதலன் இவளை கிஸ் அடிச்சிடுவான், உடலுறவு கொண்டுருவான். அப்புறம் இவளுக்கு ஒரு ஆசை வந்துடும். அதாவது சாதாரண மனிதராக வாழ ஆசைப்படுவாள். நேராக வீட்டுக்கு போவாள். வீட்டில் அவங்க அம்மா அடி துரத்திடுவாள். நான் உன்னை கிறிஸ்தவ மதத்துக்காக உன்னை தத்து கொடுத்துருக்கேன், நீ இப்படி வந்துட்டிய அப்படின்னு இயேசுவை நிந்திக்காதன்னு சொல்லுவாள். அப்போ மகா கேட்பா, ஏம்மா நீ என்னை மாதிரி கன்னியாஸ்திரியாக இருந்தேன்னா நான் உனக்கு பிறந்திருப்பேனா, நீ தாயாகி இருப்பியா, இப்போ என் மேலே பாசத்தை பொழிவியா, நான் இப்போது கல்யாணம் பண்ணால் உனக்கு என்ன ஏற்று வடியுது, என்னுடைய ஆசையை நீ நிறைவேற்றிக்கணும்ல அப்படின்னு சொல்கிறா. அந்த தாய் அவளை வீட்டை விட்டு விரட்டிடுறா. மறுபடியும் அதே கெஸ்ட் ஹவுஸுக்கு போகிறா, அவனோட உடலுறவு கொள்கிறாள். அப்புறம் அவளுக்கு தெரியுது நாம் என்ன வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. 2 பேரும் காதலியுடைய அந்த தோழியினுடைய காதலனுடன் இந்த கன்னியாஸ்திரி, முன்னாள் கன்னியாஸ்திரி உடலுறவு கொள்றதை அவள் பார்த்துருவாள். தோழி, எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டியே, இன்னும் பழைய அந்த காதலனையும் இவளையும் போட்டு சாத்துவாள். அதற்கு பிறகு அவளுக்கு ஒன்று புரியும். கிளைமேக்ஸ், வித்தியாசமான கிளைமேக்ஸ். இன்டர்வலைக்கும் படத்தை சூப்பராக கொண்டு போகிறார். அதாவது சில கிறிஸ்தவர்கள் என்னுடைய சொந்தக்காரர் இருக்கிறார்கள். அந்த கிறிஸ்தவ சொந்தக்காரர்கள் என்ன சொல்லுவாங்க, நீங்களாம் சாத்தான் மதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக கிறிஸ்தவ மதத்துக்கு அப்புறம்தான் சாத்தான் என்பது நமக்கு வந்திருக்கிறது. ஏன்னா நம்ம தமிழ் கடவுளில் யாரும் சாத்தானை பற்றி சொன்னதே இல்லை, நமக்கு தெரியாது. சாத்தான் என்பது கிறிஸ்தவ மதத்தினுடைய எதிரி என்பது நம்ம தெரிஞ்சிருக்கு. அப்போது அந்த கிறிஸ்தவ மதத்துக்காரங்க நம்மளை சாத்தான்னு சொல்லுவாங்க. ஆனால் முதல் முறையாக கிறிஸ்தவ மதத்துலேயும் நாத்தியம் இருக்குயா. ஏன்னா அறிவு மேதை இங்கர்சால் கிறிஸ்தவராக பிறந்தவர், அவர் இந்த சாத்தான் மதத்தை தழுவியிருக்கார், கிறிஸ்தவத்தில் நாத்திகராக வாழ்ந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, அந்த பாவல் என்ற நடிகர் இந்த படத்தில் சாத்தானிசத்துடைய பரப்புறவராக இருப்பார். அவர் சொல்லுவார், கிறிஸ்தவ மதத்தில் அந்த ஜீசஸ் சொல்லுகிறபடி யாரும் ஒரிஜினல் கிறிஸ்தவம் கிடையாது, பைபிளில் இருக்கிறபடி எவனும் நடக்க முடியாது, அதனால தான் நாங்கள் சாத்தான இருக்கோம் என்று சொல்லுவார். கிறிஸ்தவ மதம் பொய் என்று சொல்லுகிறவராக பாவல் வருவார். ஆக இந்து மதத்தில் எப்படி நாத்தியர்கள் இருக்கிறார்களோ அதே போல் கிறிஸ்தவ மதத்திலும் நாத்தியர்கள் இருக்கிறார்கள் என்பது மட்டுமல்லாமல், இந்த படத்துக்கு மரியா என்பதற்கு பதிலாக உசுப்பு விடும் தலைப்பாக நாம் வைத்திருப்பது கன்னியாஸ்திரியின் காம வெறி.
இந்த படத்தில் வேற எந்த ஆசையும் பட்டதை தெரியல. கன்னியாஸ்திரிகள் தங்களுடைய உடல் ஆசைகளை மூழ்கடித்து விட்டு புதைத்து விட்டு நடிக்கிறார்கள் என்பதைத்தான் கதையில் சொல்லியிருக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் தயவு செய்து இந்த படத்துக்கு போக வேண்டாம். ஆனால் கிறிஸ்தவ மதத்தை ஏற்பவர்கள், இந்து ஆதரவாளர்கள் இந்த படத்தை பார்த்து கிறிஸ்தவர்களிடம் கேள்வி ஏற்பதற்கு படத்தில் உள்ள வசனங்கள் பல உதவி இருக்கின்றன. ஆனால் ஒரு வகையில் பார்த்தா செக்ஸ் படம், இது வயதுக்கு வந்தவர்கள் மட்டும் பார்க்க வேண்டிய படம். இன்னொரு புறத்தில் பார்த்தா கிறிஸ்தவ கன்னியாஸ்திரியின் காமவெறி, இன்னொரு பக்கம் பார்த்தா கிறிஸ்தவ மதத்திலே உள்ள பல இடையூறுகள், பல தப்புகளை சொல்கிற படம். தியேட்டரில் போய் பாருங்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.